ஓம் சாந்தி. வணக்கம். அனைத்துலக மகளிர் தினமான இன்று அனைத்து சகோதரிகளுக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்கள் என்பவர்கள் இறைவனின் சம்பூர்ணமான படைப்பு. இறைவனின் அழகான, அன்பான மற்றும் உன்னதமான இரட்டை ஆளுமை கொண்ட படைப்பும் ஆகும். அதாவது மென்மையானவர்கள், அதே சமயத்தில் வலிமையானவர்களும் கூட. அன்பு, கருணை, சகிப்புத்தன்மை, பொறுமை மற்றும் கருணையின் சொரூபமாக இருந்து குடும்பம் மற்றும் சமூகத்திற்கு அடித்தளமாக திகழ்பவர்கள் பெண்களாவர். பெண்களின் தியாகங்கள், அவர்களின் உரிமைக்கான போராட்டங்கள், சுதந்திரத்துக்கான போராட்டங்களை நினைவு கூறும் வகையிலும் அவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் நாளாகவும் இந்த மகளிர் தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பம் மட்டுமல்ல, சமூகம் மற்றும் கலாச்சாரம், பொருளாதாரம், விஞ்ஞானம், அரசியல், அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்காக பெண்களின் பங்கு என்பது இன்றியமையாததாக உள்ளது. ஆனாலும் இன்றைய உலக சூழ்நிலையில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடிகிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. பெண்களை ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. பாதுகாப்பு வேண்டி பெண்கள் பலவிதமான பௌதிக விஷயங்களை நாடுகிறார்கள். நல்லதுதான். ஆனால் பௌதிகமான விஷயங்கள் என்பது சதா காலத்திற்கும் நமக்கு பாதுகாப்பு அளிக்குமா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. பெண்கள் தைரியமாக உலக சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும், போராட்டங்கள் நிறைந்துள்ள இன்றைய காலத்தில் பீடு நடை போடவும் நமக்கு துணையாக வருவது ஆன்மீக சக்திகள் மட்டுமே. சதா காலத்திற்கும் அவை மட்டுமே நமக்கு துணையாக இருக்க முடியும். இந்த ராஜயோக தியானம் என்பது நமது உள் வலிமைக்கான ஒரு கருவியாகும். அக சக்திகளையும் அக அமைதியையும் சுய விழிப்புணர்வையும் அதிகரிக்க கூடியது. இதனால் பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை மன தைரியத்துடனும் மன உறுதியுடனும் தெளிவான நோக்கத்துடனும் எதிர்கொள்ள முடிகிறது. சக்தியான நிலை என்பது உடல் வலிமை மட்டும் அல்ல, மன வலிமையும் கூட. பல சமயங்களில் உடல் வலிமை தோற்று போகும் நிலையில் மன வலிமை அதனை எதிர்கொண்டு சாதித்து காட்டியிருக்கின்றது. அக வலிமையை வளர்த்து கொள்வதற்கான ஒரு சிறந்த சாதனம் தியானமாகும். தினம் தினம் வேலைக்கு செல்பவர் தனது வருமானத்திலிருந்து ஒரு சிறிதளவை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பதை போல தினம் தினம் இறைவனை நினைத்து தியானிக்க நமக்குள் ஆன்மீக சக்திகளை சேமித்து கொள்கிறோம். வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒரே மாதிரி இருந்து விடாது. சூழ்நிலைகள் மாறலாம். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்பொழுது அல்லது ஏதாவது ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் சேமித்து வைத்திருக்கும் அந்த ஆன்மீக சக்திகள் அந்நேரத்தில் நமக்கு கேடயமாக செயல்படும். இந்த ஆன்மீக சக்திகள் அனைத்தும் பெண்களிடம் இயற்கையாகவே அமைந்துள்ளது. ஆனால் அவை அனைத்தும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவைகளை தட்டி எழுப்புவதற்கான சாதனம்தான் இந்த ஆன்மீகமாகும். ஆன்மீகம் என்பது சிரமமான ஒன்றல்ல. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆனால் நாமத்தான் ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையிலிருந்து சற்று நகர்த்தி வைத்திருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. பெண் தனது அக சக்திகளை உணரும் பொழுது அவளால் சாதாரண வெற்றிகளை மட்டுமல்ல, அசாதாரணமான சாதனைகளையும் படைக்க முடியும். அது மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல வழியையும் மரபையும் விட்டு செல்ல முடியும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.